உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஓமவல்லி இலை, அதாவது கற்பூரவள்ளி இலை இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் பஜ்ஜி செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 கப்பு கடலை மாவு இதில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 50 கிராம் கடலை மாவு இருக்கும். இந்த அளவு சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும், அதனால கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு ஒரு 1/2 கப்பு இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இட்லி மாவு சேர்த்தா நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால அதை நான் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துப்போம். நல்லா புஷ்ஷுன்னு வர்றதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் அது கூட சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அதில் ஒன்றா நல்லா கலக்கிக்கங்க. இந்த அளவு மாவை ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலக்கிக்கங்க. இப்போ நம்ம அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப வந்துட போகுது. கொஞ்சமாக இப்படி ஊற்றி நல்லா இது பண்ணிக்கோங்க, கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கனால கலர் போடல. நீங்கள் சாதா மிளகாத்தூள் போட்டாக்கா அந்த கேசரி பவுடர் கலர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பஜ்ஜி கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க கரெக்டான அளவுக்கு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம். பெருங்காயத்தூள் சேர்த்தா நல்ல வாசமாக நல்லா இருக்கும், அதனால சேர்த்துப்போம். இப்போ நான் எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் இதில் சேர்த்துக்கிட்டா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் பஜ்ஜி. அதனால் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, ஆனால் ஊற்றினா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இந்த ஓமவல்லி இலையில தான் நான் இப்போ பஜ்ஜி போட போகிறேன். இது வந்து எல்லார் வீட்லேயும் கிடைக்கும். அதனால இதில் நீங்கள் பஜ்ஜி போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதை யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம இதில் நல்லா டிப் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். நல்ல எண்ணெய் காஞ்சதும் பொறுமையாக ஒன்று ஒன்றாவே போட்டு எடுக்கலாம். ஏன்னா இலை தானே, ரொம்ப நிறையா போட்டோம்னா கொஞ்சம் பிச்சுக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அப்படி போடுங்க. இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையில் சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மழை டயத்துக்கு சாயந்தரத்துக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஓமவல்லியில் உள்ள எல்லா ஃப்ளேவரும் இந்த பஜ்ஜியில் இறங்கியிருக்கும். அப்போ சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைக்காய் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி தான் எப்போதும் நம்ம போடுறோம். இது மாதிரி ஒரு தடவை போடுங்க, நல்லா இருக்கும். இது கூட ஒரு டீ வச்சு சாயந்தரம் குடித்தோன்னா நல்லாயிருக்கும். ஒரு மசாலா டீ போட்டு இது கூட சாப்பிடுங்க சாயந்தரத்தில், நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெயை லைட்டாக ஓரத்தில் இப்படி எடுத்து ஊற்றினா நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். திருப்பிக்கோங்க. இது இப்படி நல்லா கரெக்டாக செவந்ததும் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஓமவல்லி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. மீதி உள்ளதையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த பஜ்ஜியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.